ஹாய் நண்பா, நான் உங்க ரேஷ்மணி. நம்ம சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன், சப்கான்ஷியஸ் போன்ற விஷயங்கள பேச ஆரம்பிச்சிருக்கோம் இப்பதான். நெறைய பேர் கால் பண்றாங்க. ஆனா கால் பண்றதுல மெஜாரிட்டியா சொல்ற விஷயம் என்ன அப்டின்னா, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அப்டிங்கிறத பத்தி தான். அப்பதான் எனக்கு தெரியுது, அப்போ இவ்ளோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குதா அப்டின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராப்ளம்க்குலாம் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது தான். அத தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப்ப அட்ராக்ட் பண்றது, இல்ல ஸ்பெசிஃபிக்கான பெர்சன அட்ராக்ட் பண்றதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குது. அதுல ஒரு மெத்தட பத்தி தான் நம்ம பேச போறோம். இது என்ன ப்ரோ எல்லாரும் இந்த மாதிரி தான் பேசுறாங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல மத்த பிராக்டிஸ்கள பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மத்தவங்க யாருமே சொல்லாத பிராக்டிஸ தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, அதுல இருக்க கான்செப்ட்ட புரிஞ்சுகிட்டு புதுசா ஒரு மெத்தட நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன். இப்ப நான் சொல்லப் போற மெத்தட கண்டிப்பா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களும் கண்டிப்பா நீங்க கேட்டது இல்ல. அதனால தான் நெறைய பேரு கால் பண்ணி அதிலேயே டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. இது யாருமே சொன்னது இல்லையே எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரிலேஷன்ஷிப்ல ஏன் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற பிசிக்கலான நார்மலான நிறைய பிரச்சனைகளை பத்தி பேச போறோம். அதுக்கப்புறம் உண்மையாலே ஒரு ஸ்பெசிபிக் பர்சனை நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கோ இல்ல ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றதுக்கோ ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. இதை ஒரு நாள்லயே நம்மளால பண்ணிட முடியும். அந்த மெத்தடை பத்தியும் நம்ம பேச போறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரப்போகுது. உங்களை மாதிரியே லா ஆஃப் அட்ராக்ஷன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கால் பண்ற நிறைய பேர்ல மெஜாரிட்டி ஆஃப் த பேர், அதாவது 75% பேர் வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களோட கதையை நம்ம முழுசா கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. நான் ஒருத்தருக்கு சொன்னேன், அதே கதையை நான் திருப்பி சொல்றேனே. ஒருத்தரோட ஸ்டோரி இருக்குது. அவர் என்ன அப்படின்னா, ஒரு புல்லட் அவருக்கு தேவை. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நார்மலான லோயர் மிடில் கிளாஸ், இல்ல அதான் ஏழைக்கும் லோயர் மிடில் கிளாஸ்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனா அவருக்கு வந்து புல்லட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. புல்லட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்றாரு. ஒரு மெத்தட்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்றாரு. ஸோ அந்த மெத்தடை நம்ம அப்புறமா பேசுவோம். அந்த மெத்தட்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்றாரு. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் சில மாசங்கள்ல அவருக்கு வந்து கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு லோயர் மிடில் கிளாஸ் அப்படின்னீங்களா, லோயர் மிடில் கிளாஸ்ல லோயர்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து புல்லட்டுக்கு ஆசைப்படுறாரு. அப்போ யூனிவர்ஸ்க்கு இதெல்லாம் தெரியாது. கேட்டா கொடுத்துரும் கரெக்டா. அப்போ புல்லட்டை டப்புன்னு கொடுத்து விடுது. ஒரு சம்திங் 6 மாசம் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனா எப்படி கொடுக்கும்? அவங்களோட எண்ணம் படி, அவங்களோட இதுபடி ஒரு லோனை சாங்ஷன் பண்றதுக்கு தான் அவங்க யோசிச்சிருப்பாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ லோன் சாங்ஷன் ஆகுது. அந்த லோனை வச்சு அவங்க பைக் வாங்கிடுறாங்க. அப்பாடி ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமா இருக்குது. இந்த பைக் கொடுத்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்போ பைக் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. பைக் ஓட்டும்போது சூப்பரா இருந்திருக்குது. ஆனா எல்லாரும் சுத்தி இருக்கவங்களாம் கெத்தா பேசியிருக்காங்க. சூப்பரா, வேற லெவல் தான் அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனா ஒரு மாசம் கழிச்சு இஎம்ஐன்னு ஒரு விஷயம் வருது. அவங்களே லோன் வாங்கி தான் வாங்கியிருக்காங்க. இஎம்ஐன்னு ஒரு விஷயம் வருது. அதை கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ அவர் நெகட்டிவான ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பாசிட்டிவா தானே இருக்கணும். நெகட்டிவான ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நார்மல் வண்டி மாதிரி கிடையாது இல்லையா, புல்லட் அப்படிங்கிறது நிறைய பெட்ரோல் குடிக்கும். அப்போ பெட்ரோல் போடணும், அடிக்கடி பெட்ரோல் போடணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் லோயர் மிடில் கிளாஸ், அடிக்கடி வேற பெட்ரோல் போடணும். அப்போ காசு எங்க இருந்து போறது? அதுக்கும் யோசிக்கிறாரு. ஐயோ, அடிக்கடி பெட்ரோல் போடணும் வேற, இதுக்கு வேற ஒரு இஎம்ஐன்னு ஒன்று இருக்குது மாசம் மாசம், எதுக்குடா வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாரு. ஃபீல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த வண்டியும் வித்துட்டாரு. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு பெருசா இருந்தாலும் எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஆனா அதை வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது இருக்கா, ஒரு திறமை இருக்கா, ஒரு மெயின்டைன் பண்ற அளவுக்கு நீங்க கெப்பாசிட்டியோட இருக்கீங்களா அப்படிங்கிறது முக்கியம். அந்த கெப்பாசிட்டியை நீங்க உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கும் நம்ம யூனிவர்ஸ் வந்து யூஸ் ஆகும், ஒர்க் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அதையும் கொடுக்கும். ஆனா மெஜாரிட்டியா என்ன பண்றாங்க அப்படின்னா, பெருசா யோசிச்சுட்டு பெரிய விஷயங்களை கொண்டு வந்துட்டு அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்லயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. செட் ஆகாத விஷயங்கள், இல்ல சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் செட் ஆகாத போது எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு அதை நீங்க மெயின்டைன் பண்ண முடியல, அதை நீங்க செட் பண்ண முடியல அப்படின்றப்போ ஒரு இடத்துல சோகம் அப்படிங்கிறது வருது. இதை தாண்டி மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. சில ஈகோ பிரச்சனை இருக்குது. நான் வந்து சாரி கேட்க மாட்டேன், எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல அவங்களா வரணும், இல்லை அவங்க சாரி கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்போ நானும் பேச மாட்டேன், லா ஆஃப் அட்ராக்ஷன்ல அவங்களா வரணும் அப்படிங்கிறதுலாம் சாதாரண ஈகோ பிரச்சனை தான். இதையே நம்ம வந்து டேலி பண்ண முடியல, இதையே நம்ம வந்து சால்வ் பண்ண முடியல அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல அவங்க பெருசா யூனிவர்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு வந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாழணும்ல. அப்போ வாழ்றதுக்கு இந்த ஈகோ பிரச்சனைகள், இந்த மாதிரி கேரக்டர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்றதுக்கு நீங்களா தான் சால்வ் பண்ணணும் மாத்தி மாத்தி.
இதுக்கு யூனிவர்ஸ் வந்து வேலை செய்யணும். எவ்வளோ நாள் வாழ்க்கை ஃபுல்லாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காதுன்னு வைங்களேன். நீங்கள் தான் யூனிவர்ஸுக்காகவே சேர்த்து வேலை செய்யணும் அந்த டைமில். அப்போது நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம். முதல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கோங்க. கேரக்டர் புரிஞ்சக்கப்புறம் இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூனிவர்ஸை ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் ஆச்சு அப்படின்னா யூனிவர்ஸ் நீங்கள் கேட்காமலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி நீங்கள் எல்லாம் செட் ஆகுது, சூப்பராக இருக்குது, அவர் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும், அட்ராக்ட் பண்ணணும், நீங்கள் என்ன விஷயம் மட்டும் சொல்லுங்கள், ஓவராக பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இது பேர் தான் வந்து ஆத்மாவுடன் பேசுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு மெத்தட் தான் இது. மெத்தட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்டாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆத்மாவுடன் பேசுங்கள் அப்படின்னா ஒரு பேயை கூப்பிட்டு வரோம், அந்த பேய் கிட்ட சொல்கிறோம் இந்த ஆத்மாவை வச்சு அவரை அட்ராக்ட் பண்ணுவோம், அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கிடையாது. அந்த பொண்ணோட ஆத்மா கிட்ட தான், அவங்க பையனோட ஆத்மா கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். இதை பற்றி நம்ம முன்னாடியே ரொம்ப நாள் முன்னாடி பேசியிருப்போம். ஆனால் இதோட ரிலேட்டடாக பேசியிருக்க மாட்டோம். இதை வந்து எதை வேணால் ஒரு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, எதை வேணால் நம்ம அட்ராக்ட் பண்ணலாம். இந்த டைமே நம்ம ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகுது. என்னன்னா, நீங்கள் ஒரு காலையில் எழுந்துச்சுக்கோங்க. காலையில் எழுந்துட்டு நீங்கள் ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றப்போ அதிகாலையில் இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துச்சிக்கலாம். 5லேருந்து 6:30 மணிக்குள்ளே எழுந்துச்சுக்கோங்க. எழுந்துட்டு ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸில் உட்காருங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு உட்காருங்க. காத்தோட்டமாக இருக்கணும். உட்காந்துட்டு டீப் பிரெத் எடுங்க. பிரெத் எடுத்து லங்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி வெளியே விடுங்க. லங்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு திரும்பி விடுங்க. இதை 10 வாட்டி பண்ணுங்கள். இதை பண்ணும்போது என்னென்னா, உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது உங்களோட ஆரா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணல அப்படின்னாலும் நீங்களாக இமேஜின் பண்ணுங்கள், அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்களாக விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களோட ஆரா அப்படிங்கிறது உண்மையாலே அதிகரிக்கும். உங்களோட ஆத்ம சக்தி அப்படிங்கிறது உண்மையாலே அதிகரிக்கும். இப்போ அதிகரித்த டைமில் உங்களோட ஆத்மா அப்படிங்கிறது டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். டாமினேட்டட் ஸ்டேட்டில் இருக்கும். ஏன்னா அதுக்கு அதிக சக்தி கிடச்சிருக்கு. நீங்கள் அந்த 10 மூச்சு விடும்போது, அதை தாண்டி நிறைய மூச்சு கூட விடலாம். 10 மூச்சு விடும்பொழுது நீங்கள் டாமினேட் பண்ணுவீங்க. சில நேரங்களில் ஒரு அளவுக்கு தான் நம்மளால் மூச்சு விட முடியும். சில பேரால் 5 மூச்சு தான் விட முடியும் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி. அதுக்கப்புறம் அவங்களால பண்ண முடியாது. எவ்வளோ உங்களால் பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். அவ்வளோ பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்ணை மூடிட்டு அவங்களோட யாரோ ஒருத்தவங்க, ஒரு பொண்ணோ ஒரு பையனோ, அவங்க எங்கேயோ இருப்பாங்க, அவங்களோட ஆத்மாவோட பேசுகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். அதாவது அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் உங்களோட ஆத்மா போய் அவங்ககிட்ட பேசுதுன்னு வைங்களேன். அவங்ககிட்ட பேசிட்டு இது உண்மையாலேயே நம்பணும். நம்புறது தான் அந்த எண்டில் ஆஃப் அட்ராக்ஷனில் வேலை செய்யும். நீங்கள் நம்பி அவங்கக்கிட்ட கெஞ்சணும். நான் இப்படி பண்ண மாட்டேன், நீ சாரி மன்னிச்சிரு, நீ ஏன் வந்து பேசுகிற, நான் கெஞ்சிங்க, ரொம்ப கெஞ்சிங்க. ஈகோவெல்லாம் விட்டு கெஞ்சிங்க. அவங்களுக்கே இன்ஃபேக்ட் தெரியாது நீங்கள் கெஞ்சினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களோட ஆத்மாவுக்கு தெரியும். நீங்கள் கெஞ்சினீங்க அப்படின்னா அவங்களோட ஆத்மா வந்து மன்னிக்கும், இல்லை அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இதை வந்து ஒரு வாரம், அட்லீஸ்ட் 2 வாரமாச்சு பண்ணுங்களேன். 2 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்களோ, யார் உங்களை வேணாம்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் எந்த பெரிய விஷயமும் பண்ண தேவை கிடையாது. இல்லை நீங்கள் பேசுகிறதுக்கு அவங்க அந்த யூனிவர்ஸ் வந்து வேலை செஞ்சு ஒரு ஸ்பேஸை ஒன்று உண்டாக்கி கொடுக்கும், ஒரு வாய்ப்பை ஒன்று உண்டாக்கி கொடுக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அவங்களாம் வந்து பேச நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனாலோ நீங்களே போய் பேசுறீங்க. பேசி ரொம்ப சீக்கிரமாக யூனிவர்ஸ்க்கு பெரிய வேலையை கொடுக்காதீங்க, நீங்களே பண்ணி முடிச்சுங்க. அதாவது யூனிவர்ஸ் வந்து ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னு வைங்களேன். ஆக்சுவலாக உண்மையாலே வந்து பேசுவாங்க. ஆனால் அவங்க கிட்ட வரும்போது ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. இப்போது ஏதோ ஒரு இடம் இருக்குது, இப்போது திடீர்னு ஒரு புறாக்கு ஒரு சாப்பாடு போடும்போது புறா கிட்ட வரும், பின்னாடி போயிடும், கிட்ட வரும், பின்னாடி போயிடும். அதுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் கிட்ட வரும் பின்னாடி போயிடும்ன்ற போது கிட்ட வரும்போது நீங்களே போய் பேசுறீங்க. நீங்களே போய் பேசிட்டு இதெல்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இதை நீங்கள் டெய்லி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களை நீங்கள் அவங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது வந்து எப்போவுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் அட்ராக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, யாரை வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து ஒரு பொருள் வாங்கி தர மாட்டேறாங்க அப்படின்னா உட்காந்து ஃபிசிக்கலாக அடம் பிடிக்கிறத விட இந்த மாதிரி ஆத்மாவுடன் பேசுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பேசி அவங்கக்கிட்ட வாங்க முடியும். இந்த மாதிரி நிறையா நடந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் பொறுமையாக. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் போன வீடியோலாம் கேட்டிருக்கேன். இந்த வீடியோ நிறையா கமெண்ட் வந்ததுனா தானே நம்மளால் சொல்ல முடியும். ஸோ வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த விஷயத்தை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளிடம் தொடங்கும். நன்றி.